Hello everyone, welcome to my channel Just to Educate. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நானும் தான். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன கோட் ஒன்று பார்த்துப்போம். கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்பெக்டிங் அ பாசிட்டிவ் அவுட்கம் கேன் இன்க்ரீஸ் த லைவ்லிஹுட் ஆஃப் அ ஹோப்ஃபுல் ரீசெட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, க்ரூட் ஆயில் பற்றி பேச போகிறோம். இந்த க்ரூட் ஆயில் டாப்பிக்கை நான் ஒரு 5 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்னென்னாக்கா பேசிக்ஸ். க்ரூட் ஆயில் எப்படி அதோட அடிப்படை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். க்ரூட் ஆயில் வந்து ஒரு ரா ஆன ஆயில் அன்ரிஃபைன் ஸ்டேட்டில் இருக்கும். இது நம்ம கிரவுண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். நிறையா லொக்கேஷன்ஸில் வேர்ல்டு வைல் நிறைய லொக்கேஷன்ஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். முன்னதான் ஆரம்பத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸில் மிடில் ஈஸ்ட்டில் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கண்ட்ரீஸில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அரௌண்ட் ஒரு 80 to 90 கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க ஆனால் ஆவரேஜாக. இந்த க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அது அன்ரிஃபைன் ஸ்டேட்டில் நிறையா காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஹைட்ரோகார்பன் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, தென் அது கூட வந்து உங்களுக்கு ஸ்மால் அமௌண்ட்டான செடிமெண்ட்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் இருக்கும். அதில் இது அதோட டெக்ஸ்டரில் இதில் வந்து இதுவும் இந்த க்ரூட் ஆயில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதை கிரவுண்ட்லேருந்து எடுக்கும் போதே அந்த அன்ரிஃபைன் ஸ்டேட்லேயே வந்து பல வகையாக நீங்கள் பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட லுக் வைஸில் பார்த்திங்கனாக்கா, கலர் வைஸில் பார்த்திங்கனாக்கா டீப் டார்க் பிளாக்கில் இருக்கும். அப்புறம் ஒரு சில வந்து லைட் கோல்டன் எல்லோவில் இருக்கும் கலர்ஸில். தென் ஒரு சில ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒலாட்டைலாக இருக்கும், எவாப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சில ரொம்ப திக்காக இருக்கும், ஒரு சில செமி சாலிடாக இருக்கும், செமி சாலிட் வெயிட் ஃபியூல்ஸாக இருக்கும். அது அந்த மாதிரியே இருக்குது. இது பேசிக்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நம்ம செகண்ட் சாப்டரை பற்றி பார்ப்போம். செகண்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கனாக்கா அதோட டைப் ஆஃப் ஆயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் ஆயிலில் பார்த்திங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி 4 கேட்டகரிஸ் வரும். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்து வொலாட்டிலிட்டி, விஸ்காசிட்டி, டாக்ஸிசிட்டி. தென் ஃபஸ்ட் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ விஸ்காசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ரெஃபர் பண்ணால் அதோட ஃப்ளோ பற்றி ரெஃபர் பண்ணோம். ஃப்ளோ இந்த சென்ஸ்னால் ரொம்ப விஸ்கஸ் ஆகும், ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கா ஆயில் வந்து என்ன ஆகுனாக்கா கிரவுண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற எஃபோர்ட்டும் வந்து ஜாஸ்தியாகும், எனர்ஜி அதிகமாக போட்டாகணும் அதையும் பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு விஸ்காசிட்டி பற்றி சொல்லுது. வொலாட்டிலிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப குயிக்காக எவாப்ரேட் ஆகிரும், நம்ம வெளியே வச்சுருக்கோம் சீக்கிரமாக. ஸோ அதனால என்ன உதாரணத்துக்கு இது வந்து ரொம்ப வொலாட்டைலாக இருந்துச்சுனாக்கா இது நீங்கள் கிரவுண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போதே வந்து இதுக்கு அந்த சுற்றி அதுக்கு நிறைய ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வருவாங்க இந்த என்விரான்மெண்ட்டில் இந்த ஆயிலை லாஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. ஏன்னா சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிரும் இந்த ஆயில்ஸ். டாக்ஸிசிட்டி வந்து என்னன்னாக்கா இது ஜென்ரலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போதே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரொம்ப பாய்சனஸான ஆயிலாக இருக்கும். இது என்விரான்மெண்ட்டுக்கும் வைல்ட் லைஃப்க்கும் அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஹியூமன்ஸ்க்கும் ரிஃபைனரி ப்ராசஸ்க்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும். இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஆயில் ஸ்பில்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் ஸ்பில் ஆச்சுனாக்கா ஒரு விதமான டாக்ஸிக் ஆயிலுக்கும் ஒரு விதமான சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸ்க்கு ஏற்ற க்ளீனப் ப்ராசஸும் இன்வால்வ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது ஃபோர் கேட்டகரிஸ் இருக்குது. 4 கேட்டகரிஸ் பார்த்திங்கனாக்கா வெரி லைட் ஆயில் ஃபர்ஸ்ட், செகண்ட் லைட் ஆயில், மூணாவது மீடியம் ஆயில், நாலாவது ஹெவி ஃபியூல் ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெரி லைட் ஆயில்ஸ். வெரி லைட் ஆயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெட் ஃபியூல், தென் கெரோசின், கேசோலின், பெட்ரோலியம் ஈத்தர், பெட்ரோலியம் நாஃப்தா, பெட்ரோலியம் ஸ்பிரிட், இது எல்லாமே வந்து வெரி லைட் ஆயில்ஸ். ஸோ இதோட கண்டென்ட் நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ரொம்ப சொன்ன மாதிரி ரொம்ப வொலாட்டிலிட்டி ரொம்ப லைட்டாக இருக்கும். அதேமாரி இது ரொம்ப வொலாட்டைலாக இருக்கும். அதேமாதிரி இதோட டாக்ஸிசிட்டியை வந்து அதனால் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிரும் இந்த ஆயில். அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா லைட் ஆயில்ஸ். லைட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனாக்கா கிரேட் 1 and 2 ஃபியூல் ஆயில்ஸ், மோஸ்டான டொமஸ்டிக் ஃபியூல் ஆயில்ஸ் அண்ட் டீசல் ஃபியூல் ஆயில்ஸ்லாம் வந்து இந்த கேட்டகரி வந்துடும். இதோட நேச்சர் பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக வொலாட்டைலாக இருக்கும், இது டாக்ஸிக்காகவும் இருக்கும் இந்த ஆயில். தேர்ட் கேட்டகரி பார்த்திங்கனாக்கா வந்து மீடியம் ஆயில். இந்த மீடியம் ஆயில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்கிறேன் மோஸ்டான க்ரூட் ஆயில்ஸ் எல்லாமே மீடியம் ஆயில்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட நேச்சர் எப்படி இருக்குனாக்கா இதோட வொலாட்டிலிட்டி வந்து மாட்ரேட்டாக தான் இருக்கும், ஆனால் விஸ்கோசிட்டி ஹையாக இருக்கும். அதனால் அதோட டாக்ஸிசிட்டியும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதில் க்ளீனப் ப்ராசஸ்க்கு என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் ஸ்பில் அந்த மாதிரி ஆச்சுனாக்கா இந்த மீடியம் ஆயில்ஸ். நாலாவது கேட்டகரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு
ஹெவி ஃபியூல் ஆயில்ஸ். ஸோ ஹெவி ஃபியூல் ஆயில்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா இந்த மெரைன் ஃபியூல்ஸு, தென் கிரேட் 3 to 6 3 4 5 6 கிரேடான ஆயில்ஸ் எல்லாமே வந்து ஹெவி ஃபியூல் ஆயில்ஸ் வந்துடும். இதோட நேச்சரும் பார்த்திங்கன்னா மீடியம் ஆயில்ஸோட சேம் நேச்சர் தான். ஸோ லோ வொலாட்டிலிட்டி விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், அதேமாதிரி டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து இந்த சாப்டரில் இது பர்சன் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் ஆயில்ஸ் தான். தேர்ட் சாப்டர் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆயில். இந்த சாப்டரில் என்ன பார்க்க போனால் ஆயிலோட முக்கியம். இப்போ நமக்கு எல்லாமே தெரியும் ஆயில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம். ஜெனரலாக ஆயிலோட பர்பஸ் எதுக்குன்னா ஒரு 3 இண்டஸ்ட்ரி டேரெக்டாகவே இது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, அதை பை ஏரோ, ரோடு ஆர் பை ஷிப் ஒரு சி, இதுவாக இருந்தாலும் இது இம்பாக்ட் கொடுக்கும், ரொம்ப தேவை. தென் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்க்கு ரொம்ப தேவை. அண்ட் தென் பிளாஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ்க்கு தேவை. ஒரு ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு டீல் சைன் பண்ணதாகவும் நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீ எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும், ஒரு எக்கனாமி ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கே இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தேவையான மெயின் ஒரு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் தி ஃபியூவல்ஸ். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கு வந்து கண்டிப்பாக முக்கியம் தான். ஆயில் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இது கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதிலேயே உங்களுக்கு அது ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும் அது. இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறேன். 2016 டேட்டா பற்றி பார்த்திங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு இயரில் ஒரு பர்சன் சராசரியாக 5 barrels per year ஆஃப் ஆயிலை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. 2016 பாப்புலேஷன் பேஸ் பண்ணி விச் இஸ் அரௌண்ட் பர் டே வந்து 9 crore barrels தேவைப்படுது வருஷம் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறது. வருஷம் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு எதுவாக இருந்தாலும் 2016 பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். அதில் ஒரு நாளைக்கு 9 கோடி பேரல் தேவைப்படுது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்வளோ ஆயில் கன்சியூம் பண்ணணும்னு பாருங்கள். அது இம்பார்ட்டன்ஸ் தான் தெரிஞ்சுங்க. அரவுண்ட் இன்றைக்கி கணக்கில் என்ன சொல்கிறாங்கனாக்கா 2017 இஃப் நாட் ராங் 2017 கேல்குலேஷன் படி தான் அரவுண்ட் இன்னும் ஒரு 47 வருஷத்துக்கு நமக்கான ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆயில் ரிசர்வ்ஸ் தான். இந்த ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து 47 இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு நமக்கு சர்வைவ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஒன்லி இன்னும் ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு டேட்டா கூட ஷேர் பண்ணுற. அதில் பார்த்தீங்கன்னா 2010 ஆயில் ரிசர்வ்ஸை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது, எப்போவுமே குறையில. ஸோ நிறைய ரிசர்வ்ஸ் ஃபைண்ட் பண்ணிகிட்டே வராங்க. புது லொக்கேஷன்ஸில் புதுசாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுவும் 17 டேட்டா படி தான் இஃப் நாட் ராங். இது வந்து 2092 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ்க்கான ஆயில் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பேரல் பார்த்திங்கன்னா இது எப்படி சொல்கிறாங்கனாக்கா அது இருக்கோ இல்லை கிரவுண்டில் இருக்கோ இல்லை வேறு, ஆனால் அதுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்குள்ள புது லொக்கேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் 2092 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில்ஸை ரிசர்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து 70 வருஷத்துக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஆவரேஜாக பர் இயர் 30 பில்லியன் பேரல்ஸ் யூஸ் பண்ணாக்கா நமக்கு இது செட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஆயிலோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஆயில் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாகவே நான் தெரிஞ்சது வந்து நம்ம வந்துட்டு ஒரு சில பொருளை யூஸ் பண்ணுறோம். பட் எல்லாம் நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு நான் ஒரு சின்னதாக ஒரு ரைட்டப் ஒன்று எடுத்து வச்சேன். அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு அது தெரியாது, இம்பார்ட்டன்ஸ் ஏன் இவ்வளோ இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம வீட்டில் எடுத்தோம்னு வச்சிங்களேன், நம்மளோட காண்டாக்ட் லென்சஸ், காஸ்மெட்டிக்ஸ், கிளாத்திங், ஃபேப்ரிக்ஸ், nail polish, deodorants, shampoo, paint, upholstery and carpets, detergents for washing up and laundry, and dry cleaning fluid. Then health la pathina coatings for pills, binding agent for creams, disposable syringes. குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் நம்ம அனுப்புவோம் ரூலர்ஸ், crayons, ink and cartridge, glue, coverings on books, binders, etc. ஷாப்பிங் போகும்போது ஷாப்பிங் பேக்ஸ், கிரெடிட் கார்டு, எக் கார்ட்டன்ஸ், பிளாஸ்டிக் மில்க் பாட்டில்ஸ். குக்கிங்கில் நான்ஸ்டிக் பேங்ஸ், கிளிங் ஃபிலிம், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். பில்டிங் மெட்டீரியல்ஸை பார்த்திங்கன்னா ரூஃபிங் டைல்ஸ், பைப்ஸ், இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ், பெயிண்ட். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆப்வியஸாக நமக்கு தேவை, அதுக்கு பெட்ரோல், டீசல், வாட் எவர் இன்ஜின்ஸ்க்கு எல்லாமே தேவை. அது அண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர், ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், ஃபாஸ்க், டிஸ்கெட்ஸ், பென்ஸ், சேர்ஸ், பிரிண்டிங் இங்க். அப்போ நம்ம லீஷராக இருக்கும் போது நமக்கு தேவையான சீரீஸ்லேருந்து ஆர்டிஸ்ட் பெயிண்ட்ஸ், பைசைக்கிள், ஹேண்டில் பார் கிரிப்ஸ், டயர்ஸ், கிராஷ் ஹெல்மெட்ஸ், ஃபுட்பால் பூட்ஸ், ட்ரெயினர்ஸ், ஷின் பேட்ஸ், விண்ட் சர்ஃபர்ஸ், ரோலர் பிளேட்ஸ். கார்டனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து, கார்டன் ஃபர்னிச்சர்லேருந்து, பெஸ்டிசைட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்துங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்டாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ நமக்கு அது தேவைகள் அதிகமாக இருக்குது நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. அது
அதேமாரி ஆயில் வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸை பார்த்திங்கன்னா இது ரொம்ப மேஜரான இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாகவும் பண்ணுறாங்க. அதேமாரி இந்த கமோடிட்டி வந்து ஒரு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால இதை பேஸ் பண்ணி நிறைய ஃபினான்ஷியல் ட்ரேட்ஸ் நடக்குது. ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபார்வர்ட்ஸ் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆயில்ஸ் வச்சு ட்ரேட் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. தென் இது இன்டர்நேஷ்னல் லெவலில். இந்தியாவை பற்றி நான் சொல்கிறேன், ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி இருக்குது வேர்ல்டில். அண்ட் நம்ம கன்சப்ஷனில் 4th பிளேஸில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் பண்ணுற இடத்துல நம்ம 4th இருக்கிறோம். நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்குது. பட் வி ஆர் இன்க்ரீஸிங், கிராஜுவலாக பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். பட் நம்ம ப்ரொடக்ஷனோட நம்ம கன்சப்ஷன் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. இது ஒன்று, இதான் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லலான்னு இருந்தேன். இப்போ நம்ம 4th சாப்டர் பற்றி பார்ப்போம். என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து மாறுது. இது வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல், ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் லெவல்லையும் சரி, இன்னொன்று வந்து ரீட்டைல் செல்லிங்லையும் சரி. ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுனா, சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் டைப் ஆஃப் ஆயில், அது ஹெவி, அது வந்து லைட் ஆயில், அது வந்து தின் ஆயிலா இல்லை ஹைலி ஒலாட்டைலாக இருக்கா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, இது ஒரு காரணம். இது மூலிமா பண்ணல, இது மூலிமா வந்துட்டு உங்களுக்கு ஆயில் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகும். ரெண்டாவது சல்ஃபர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அது பேஸ் பண்ணி அதுக்கான குவாலிட்டி அண்ட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா டாலர் வேல்யூ. அண்ட் தென் அது பேஸ் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன், எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோஸ்டல் லொக்கேஷனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அதோட காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா ஈஸியாக நீங்கள் குளோபல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஷிப் பண்ணலாம். பட் இதுவே ஒரு இன்டீரியர் லொக்கேஷனில் இருந்ததுனாக்கா அங்கேருந்து கேனல்ஸ் பைப் மூலியமாக தான் நீங்கள் வந்து கோஸ்ட்டு கொண்டு வரணும். கோஸ்ட்லேருந்து திருப்பி ஷிப்பு மூலியமாக நீங்கள் குளோபல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். இது இன்டர்நேஷ்னல் லெவல். இது வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் லெவலில். இப்போது ரீட்டைல் செல்லிங் பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி டைப் ஆஃப் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஆயிலுக்கான சார்ஜஸ், இது பேசிக்காகவே அது பெட்ரோல், டீசல், whatever might be, நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் பிரிக்கிறீங்க அதுக்கு அந்த காஸ்ட்டு. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸஸ். ஸோ ஆப்வியஸாக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இடத்துல ரெவன்யூ வருது பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமாக அவங்க வந்து அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இதுக்கான டிமாண்ட் எப்போவுமே இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஆப்வியஸாக எங்கெங்கே வந்து நமக்கு ரெவன்யூ வரல. இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் நம்ம மற்ற இடத்துல ரெவன்யூ வர மாதிரி. ஸோ பட் ரெவன்யூ வரவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல்லேருந்து வருது. ஸோ அந்த ஃபியூலில் அதிகமாக டேக்ஸ், இப்போ கூட பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, டேக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம், அவங்களுக்கான வருமானம் வரல. ஸோ இந்த வருமானத்தை வச்சு தான் அவங்களுக்கு வந்து திருப்பி பப்ளிக்கு பண்ண முடியும். அதனால தான் வந்து டேக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாகவே இது பற்றி நான் இன்னும் ஃபர்தராக நம்ம டீப்பாக அடுத்த சாப்டரில் சொல்லுவேன். இது ஒன்று புரிஞ்சிங்கன்னா நமக்கு ஒரு ஆயிலோட காஸ்ட்டு வந்து நம்ம கம்மி தான். பட் இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டேக்ஸஸ்னால தான் நமக்கு வந்து அதோட ப்ராடக்ட் வந்து அதோட விலை வந்து எண்ட் ப்ராடக்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கான மார்க்கெட்டில் நம்ம விலை கொண்டால் நம்மளால் குறைக்க முடியல. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் இது இந்த காரணத்துக்காக தான் சார் கவர்மெண்ட் ரெவன்யூ எடுத்து அவனுக்கு வெளியே இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால தான் இருக்கிறாங்க, இது பண்ணுறாங்க இந்த ஆப்ஷனை. அண்ட் தென் ரீட்டைலரோட கமிஷன் இருக்குது, அப்புறம் வேட், இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு சார்ஜஸ் மோஸ்ட் அந்த டேக்ஸஸ்னால தான் உங்களுக்கு ப்ராடக்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இல்லை. ஜென்ரலாகவே 27-30 ரூபாக்குள்ளே தான் வரணும். பட் இருந்தால் அதனால் அதிகமாக வருது. இதுதான் காரணம். இதான் வந்து இந்த சாப்டரில் சொல்லுது. இந்த ஃபைனல் சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன காரணங்களுக்காக ரீசன்ஸ் ஃபார் ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸஸ் ஆகுதுன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருந்தாங்க, ஏபிஎம் சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரைஸிங் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இப்போ யூஸ் பண்ண டைனாமிக் ப்ரைஸிங் சிஸ்டம், இது மார்க்கெட் லிங்க் ப்ரைஸிங் சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஒபெக். ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 கண்ட்ரிஸ் மட்டும் தான் இருந்தது. இவங்க என்ன, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இவங்க ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரோலியம் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மேஜராக. இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரேட்ஸு, அதோட டிமாண்ட் இவ்வளோ இருக்குது, சப்ளை இருக்குது, ஃபுல் டேட்டாஸ் ரெடி பண்ணுறாங்க, வேர்ல்டு வைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, ஃபுல்லாக கேதர். இவங்க ஒரு 1 பாயிண்ட் இவங்களை காண்டாக்ட் பண்ண தெரியும், இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கா, இவ்வளோ வந்து நமக்கு தேவை இருக்குது, இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இவ்வளோ சப்ளை இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க, தான் பண்ணிருந்தாங்க. பட் லேட்டராக என்ன ஆச்சுன்னா, இனி வரைக்கும் ஒரு 13 நாடு இவங்ககிட்ட கண்ட்ரோலில் இருக்குது. 13 நாடு இந்த அசோசியேஷனில் இருக்கிறாங்க. பட் என்னென்னா இவங்களே ஒற்றுமை நிறைய இல்லைன்னு சொல்ல வராங்க. நிறைய போது அந்த ஈராக் பிரச்சனை, குவைத் பிரச்சனை, அப்போ வரும்போதெல்லாம் அவுட்புட் ரொம்ப கம்மியாகிடுது. பட் இருந்தாலும் டிமாண்ட் அதிகமாக, மற்றக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அந்த டிமாண்டை வந்து மீட் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா 1985 கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஒபெக். பட் என்ன இருக்கிறாங்க, இனி வரைக்கும் அவங்க 75% ஆஃப் தி வேர்ல்டு ஆயில் ரிசர்வ்ஸை வந்து அவங்க
அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது மாதிரி 42% ஆஃப் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் எப்பப்போலாம் இந்தமாதிரி பிரச்சனைகள் வந்து அவுட்புட் அவங்க கட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் யூஎஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி டிமாண்டை மீட் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது சப்ளை கம்மியாகிடுச்சுன்னா ப்ரைஸ் எங்கேயோ போயிடுமே உங்களுக்கு. அதை மீட் பண்ணுறதுக்காக மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1985 சொன்ன கொலாப்ஸ் கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நிறைய பேர் ஓகே நம்ம இந்த மாடல் ஏபிஎம் மாடல்லேருந்து நம்ம மாற்றலாம்னு சொல்லிட்டு நெட் பேக் ப்ரைஸிங் ஒன்று பண்ணாங்க. பட் ஷார்ட் டைம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1986 மெக்சிகன் கம்பெனி பெமெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு இந்த மார்க்கெட் லிங்க் ப்ரைஸிங் டைனாமிக் ப்ரைஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அவங்க 1986 கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் வேர்ல்டு வைடில் 1988 எல்லா கண்ட்ரிஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியா நம்ம ஆக்சுவலாக இப்போ தான் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். இந்த ஏபிஎம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரைஸிங் மெக்கானிசம் என்னன்னாக்கா கவர்மெண்ட் கண்ட்ரோல் ப்ரைஸிங். ஸோ வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியாது. அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு என்னென்னா காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ப்ராஃபிட் இருக்கும்போது எந்த கம்பெனிகளும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களே. ஸோ காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. என்ன பண்ணுவாங்க, எவ்ரி ஃபோர்ட்நைட் 1st or 16th ஆஃப் எவ்ரி மந்த் தான் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரைஸிங் மாறும். அந்த ப்ரைஸிங் என்ன வருதோ, இப்போ இவங்க ஒரு ரேட் வாங்கியிருப்பாங்க, ஆனால் இவங்க ரேட்டு தான் செல் பண்ணி ஆகணும். அந்த ரேட் தான் செல் பண்ணி ஆகணும். நோ மேட்டர் அந்த ஃபோர்ட்நைட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் சரி அந்த ரேட் தான் செல் பண்ணி ஆகணும். அந்த ஃபோர்ட்நைட்டுக்கு அப்புறம் தான் அந்த டிஃப்ரென்ஸை அவங்க புது டிஃப்ரென்ஸ் தான் அப்டேட் பண்ணுவாங்க. பட் இன்பிட்வீன் பல தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த டிமாண்ட் அவங்க மேட்ச் பண்ணியிருக்க முடியாது. அவங்க வாங்கியிருக்கிற விலையாக இருக்கும், விற்கிற விலையாக இருக்கும். இது ஒரு காரணம் இருக்குது. இதனாலே நிறைய கம்பெனிஸ் என்ன ஆச்சுனாக்கா ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியல, நிறைய நஷ்டத்தில் இயங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டமை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஸோ வந்து என்ன பண்ணாங்க, இந்த டைனாமிக் ப்ரைஸ் சிஸ்டம் மார்க்கெட் லிங்க் ப்ரைஸிங் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. இதில் மெயின் பர்பஸ் கொண்டு வந்ததுனாக்கா இந்த லாஸஸை வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பீட் பண்ணோம். இப்போ அங்கே என்ன ரேட் வருதோ மார்க்கெட்டில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் என்ன ரேட் வருதோ அந்த ரேட் இங்கே அப்ளை பண்ணோம். ஸோ இது கஸ்டமருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும், கம்பெனிஸ்க்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும், காம்படிஷன்ஸ் நிறையா இருக்கும், ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும்னு நினச்சி கொண்டு வந்தாங்க. பட் ரியாலிட்டி என்ன ஆச்சுன்னா, அப்போ என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, அப்போது சீசன் எவ்ரி ஃபோர்ட்நைட் ஒரு வாட்டி நம்ம வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்பப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து போராட்டம் அதெல்லாம் நடந்திருக்கும், பிரச்சனை நடந்திருக்கும். ஏன் ரேட் ஏற்றிட்டீங்க, 50 பைசா ₹1 பிரச்சனை வரும். பட் இப்போ தினைக்கும் காலை 6 மணிக்கு இப்போ அப்டேட் ஆகிடுது. அதனால் சொன்ன மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து அவங்க டேக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. வேறு வழி ரெவன்யூ அவங்க பார்த்து ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அது நம்ம சொல்லவும் முடியல. ஏன்னா நமக்கு நாளைக்கு ஒரு பெனிஃபிட் வேணும். நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நான் போகணும், ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கணும், ஏதாவது எனக்கு பெனிஃபிட் வேணும், ரோடோ கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி இது தண்ணிக்குன்னு எது வேணாலும் நான் கவர்மெண்ட் எதிர்பார்க்க வேண்டியதாக. ஸோ அவங்களுக்கு அதுக்கான ரெவன்யூ தேவை. இப்போ இந்த காலகட்டத்தில் ரெவன்யூ ரொம்ப கம்மியாகனால இதுதான் ஒரு சோர்ஸாக கை வச்சு எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே நான் போகல, பட் வேறு வழியே இல்லை. அது புரியுது. அது எந்த பக்கம் நம்ம பக்கத்தில் பார்த்தா தப்புன்னு தெரியுது, அவங்க பக்கத்தில் பார்த்தா சரின்னு தோணுது. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. பார்ப்போம் என்ன நடக்குது ஃப்யூச்சரில். சாரி, இதில் இந்த பெனிஃபிட்ஸை கொண்டு வந்தாங்க. ஓகே, எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாக கொண்டு வந்தாங்க. பட் லேட்டராக என்ன ஆச்சுன்னா, அங்கே எப்பப்போலாம் மார்க்கெட் ரேட் குறையுதோ இங்கே டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதால் நமக்கு கஸ்டமருக்கு பெனிஃபிட் பார்க்க முடியல. பட் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்துட்டு யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் பெனிஃபிட் வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வாங்குறது ஒன்று விற்கிற விலையாக ஆகிடுது. கம்மியாக வாங்குற மாதிரி அதிகமாக விற்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அதிகமாக அவங்க லாஸஸ் ஃபுல்லாக மேட்ச் பண்ணிட்டே வந்துடுறாங்க. அதேமாதிரி இது டீகண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ப்ரைஸை. கவர்மெண்ட் இப்போ கண்ட்ரோல் பண்ணல. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் கொடுத்து அவங்களே வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிடுறாங்க ப்ரைஸிங்கை. ஸோ இதில் கண்ட்ரோல் ஒன்றும் கிடையாது. அப்புறம் காம்படிஷனும் வந்துடுச்சு. இதனால தான் இந்த டிஃப்ரென்ஸுக்காக தான் மெயினாக வந்து நமக்கு இந்த இதான் இந்த ரீசன்ஸ் நமக்கு வந்து அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் ரேட்ஸ் வந்து மாறதுக்கு காரணம் இதனால தான் நமக்கு மாறுது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் க்ரூட் ஆயில் பற்றி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸை நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா, நான் சொன்ன கான்செப்டில் தவறு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அது எனக்கு கமெண்ட்ஸ்லும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக அதை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். என்ன அதேமாதிரி கரெக்ஷன்ஸும் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸும் தாராளமாக எனக்கு சொல்லுங்கள். I'll be happy to hear. அடுத்து என்ன டாபிக் பேசணும், எதை பற்றி பேசணும் தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். I'll work on it. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Have a good day. Bye.